ஒரு கப்பல் நடு இதில் பற்றிக்கு போது அது பெரிய கப்பலாக இருக்கும், எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும், சடனாக நடந்துடும். அதனால் அங்கே கொஞ்சம் மக்கள் குழப்பமாவாங்க. அதே நேரத்தில் நடுவானில் ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகி கோளாறாகி அந்த ஃப்ளைட்டை வந்து கஷ்டப்பட்டு இறக்கிடுவாங்க. அதில் மக்கள் தப்பிச்சுப்பாங்க. பங்கு சந்தையில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதே நேரத்தில் ஆர்பிஐ ஒரு ரூல் ஒன்று எடுத்துன்னு வரும். அந்த ரூல் எடுத்துன்னு வரத்துல அதுலேயும் மக்கள் சில குழப்பங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. ஆனால் அந்த குழப்பங்கள் ரொம்ப பிரச்சனையாகும். இன்னும் 4 மாதத்தில் தங்க விலைகள் வாங்குகிற முறைகள் சில மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கான வழிமுறைகள் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத பார்க்கலாம். ஒரு சிவன் கோயிலில் ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு கோபுர கலசம் தானாக கீழே வரதை பார்ப்போம். இதோட விலையில் எண்ணெயை கொஞ்சம் இறக்கிட்டு ஆனால் தடான்னு ஏற்ற போகிறாங்க. எண்ணெய் விலை அதிகமான விலை ஏற்படும். அது ஏற்படுறதான அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும். ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள ஒரு எர்த்குயிக், மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நடு மையத்தில் கொண்டிருக்கு. பூமியோட நடு மையத்திலும் சுழற்சியோட வேகத்தோட நிலையில் இருக்கக்கூடிய மையத்தில் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு இதுவாக இருக்குது. அது எதிர்பார்க்காம ஏற்படும். அது மூலயமா சில கடல், அதாவது நடுக்கடலில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. 2 எர்த்குயிக் ஒரே இடத்துல டிஃப்ரெண்டான இடத்துல ஒரே நேரத்தில் வரதை பார்க்க போகிறோம். இது மூலிமா அடங்கிய எரிமலை, அதாவது இந்தோனேஷியாவில் திரும்பியும் எழுந்து சர்றன்னு பீரிட்டு அடிக்கக்கூடிய நிலைமை வரும். தீபகற்பம் 3 கடல் கூற இடம்னா இந்தியாவோட நடுமையமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம். அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். திரும்பவும் அகமதாபாத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்க போகிறோம். வானவியல் ஆராய்ச்சிக்கு போகுது. அது போகக்கூடிய அந்த ஒரு இது வந்து ஒரு சின்ன குழப்பத்தில் கொஞ்சம் குழப்பமாகவும் அப்புறம் சரியா ஒரு சின்ன குழப்பங்க நடக்க போது அப்புறம் சரியா. ஸ்ரீலங்காவில் ஒரு சின்ன பிரச்சனை, திடீர்னு அரசியலில் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படும். தமிழ்நாட்டோட எதிர்கட்சியோட தலைவர் அவர் ஒரு குழப்பமாவார். அதுக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம்.